குக் வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை பிரியங்கா வந்துட்டு என்னுடைய ஆங்கரிங் வேலையில் வந்துட்டு தலையிடுறாங்க. இதை பற்றி நான் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லியும் அவங்க பெரிய இடமா அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அப்படின்றது போல் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை குக் வித் கோமாளியிலிருந்து வெளியில் போயிட்டாங்க. இந்த நிலையில் குரேஷி எல்லாருக்கும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, பிரியங்கா மேலே தப்பே இல்லை அப்படின்றது போல் ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா மணிமேகலை குரேஷி வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி பேசிட்டு இங்கே ஒரு மாதிரி பேசுகிறான், பணம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்றது போல் மணிமேகலை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் குரேஷி அண்ட் வெங்கடேஷ் பட் சார் 2 பேரும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் 2 பேருடைய கேரக்டரை மாற்றி கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் நீ ஏன் தேவையில்லாமல் பிரியங்கா மணிமேகலை இந்த சண்டைக்குள்ளே போன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு வெங்கடேஷ் பட் சார் பதில் சொல்லணும் குரேஷியோட கேரக்டரில் இருந்து. அந்த நிலையில் வெங்கடேஷ் பட் சார் என்ன சொன்னார்னா, நான் வந்துட்டு அந்த ஷோவில் அந்த இடத்துல இருந்தேன், அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்துட்டு என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்றது போல் ஏதேதோ வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அங்கே என்ன நடந்துச்சோ எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்றது போல் குரேஷியாக இருந்து வெங்கடேஷ் பட் சார் பதில் சொல்லியிருக்காரு.